இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃப்மாரோட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவாங்க. நமக்கு உள்ள பெரிய பிரச்சனை அது. எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்தோடனே இப்போ ஒரு சனியன் எல்லாருக்கும் வந்துக்குது, ஹேண்ட் ஃபோனை கையில் எடுத்தால் அதை வைக்கிறதுக்கு மனசு வாரதும் இல்லை, வேறொரு வேலை வாரதும் இல்லை, அதிலேயே டைம் போகிற. நீ பொம்பளையும் பார்த்துட்டு இவர் வேலை விட்டு வந்தால் ஃபோனை தான் பார்த்துருப்பார், என்னோட பேச மாட்டார், நான் என்னமான்னு பேசினா என்னோட கதைக்க மாட்டார், அவருக்கு என்னோட கதைக்கிற விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் வெளியே யாராவது வந்தால் அவரோட சிரிச்சு சிரிச்சு கதைப்பார். வெளியேந்து வாரவன்ட்ட கதைச்சித்தானே ஆகணும். வீட்டில் உள்ள பொம்பளைகிட்ட கதைக்காண்டி பிரச்சனை இல்லை, வெளியில் யாராவது வந்து அவனோட கதைக்காமட்டா அது பிரச்சனை. வெளியேருந்து வாரவன்ட்ட கதைச்சி தான் ஆகணும். இந்த டிஃப்ரெண்ட்டை கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம், அங்கே உள்ள இந்த ஃப்ளைட்டில் வேலை செய்கிறாக்கள் எவ்வளோ ரெஸ்பெக்டாக கூப்பிட்றாங்க, வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க, சிரித்து கொண்டு வர வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கணுமா, நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள என்ன பொண்டாட்டி முன்னுக்கு இந்த வெல்கம் அப்படி சொல்லி இழிக்கணும் இல்லாமல் நடக்காது. அது மாப்பிள்ளைக்கு வீட்டுக்குள்ளே வர தெரியும், வந்துடுவாங்க. அப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்போட நாங்களும் பார்க்க இல்லாத அவங்க போய் வீட்டுக்கு வந்தவரோட கதைச்சி தான் ஆகணும். அப்போ இவங்க பார்க்குற யாராவது வந்தால் கதைக்கிறாங்க, என்னோட கதைக்கிறல்ல, அப்போ இவருக்கு என்னோட விருப்பம் இல்லை, இவருக்கு என்னோட இறக்கம் இல்லை, என்னோட இவர் டைம் பாஸ் சொன்னார். எங்கடையும் பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய டைம் பாஸ் பண்ணிக்கிறாங்க மனைவிமாரோட. ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு முன்னால் எழும்பி தஹஜ்ஜத் தொழுவாங்க. சில நேரம் நடுவில் இரவில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுவாங்க, தொழுவிட்டு படுத்துருவாங்க. பிறகு சுபஹுக்கு அதான் சொல்லும்போது எழும்புவாங்க. சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா லாஸ்ட் நைட் எழும்பி தொழுவாங்க. தொழுது முடிஞ்சிட்டு சுபஹுக்கு பாங்கு சொல்ல ஒரு கெப் ஒன்று இருக்குமே, அந்த கெப்பில் சில நேரம் தூங்குவாங்க, சில நேரம் எங்களோட கதைச்சிட்டு இருப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கதைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டைமில் மனைவியோட கதைச்சிட்டு இருந்துருக்குறாங்க. ஏன்னா பொம்பளைகளுக்கு பேசுகிறதுக்கு டைம் தேவை. இப்போ வாழ்ந்துருக்கக்கூடிய லைஃப்பில் முந்தி மாதிரி, இப்போ முந்தினா நான் எங்களுக்கு செறிஞ்சதில் ஒரு 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 தோட்டத்துக்குள்ளே இங்கால சாட்சி, அங்கால பெரியம்மா, இங்கால மாமி, அவங்களோட பிள்ளைகள் இப்படி வாழ்ந்துட்டு இப்போ நீங்கள் பேசாட்டியும் பரவாயில்ல, சாட்சி பேசுவா, மாமி பேசுவா, மாமியோட மகள் பேசுவா, அவங்களுக்கு பழகிறதுக்கு ஆள் இருக்குது. இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் போயிடுது, ஸ்கூல் போயிட்டு வந்தது பிறகு கிளாஸ் போய்த்துறதுகள், வீட்டுக்குள்ளே அவங்க தனியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு பேச்சுக்கு ஆள் இல்லை. அப்போ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு துணை இல்லைங்கிற நிலை வரும்போது நாங்களும் வந்துட்டு பேச்சு இல்லைங்கிற போது அது ஒரு பிரச்சனை தான். மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை, உளவியல் ரீதியாகவும் ஒரு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் டைம் ஒதுக்கி இருக்கிறாங்க, அப்போ நாங்கள் ஒதுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும், என் மாப்பிள்ளை என்னோட ஈடுபாடோடு இருக்கிறாரு, என்னோட நெருக்கமாக தான் இருக்கிறாரு, என்னோட அவர் டச் இல்லாமல் இல்லை, வேறு டச்சிலையும் அவர் இல்லைங்கிறது அவங்க விளங்குறதுக்கு இதுதான் வழியாக இருக்குது. இல்லைன்னா அவன் சைத்தான் வந்து வேற விட்டுருவான், ஒன்றை விட அவருக்கு வேறு டச் இருக்குதாக்கின்ற மாதிரி வாழ்க்கையில் எங்கேயாவது பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயி ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, 10 பெண்கள் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க, 10 பொம்பளை. அதில் சஹீஹ் முஸ்லிமில் வர மிகப்பெரிய ஹதீஸ் இது. அந்த 10 பெண்களும் ஒவ்வொரு பொம்பளையும் அவனோட மாப்பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை இப்படி, என்ன மாப்பிள்ளை இப்படின்னு. உண்மையில் அது இலக்கிய நயமாக சில பெண்கள் அவனோட மாப்பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க. அதில் கடைசியாக ஒரு பெண் எப்படி சொல்கிறான்னா, அவனோட மாப்பிள்ளை அவனோட சரியான இறக்கம்ங்கிறத பல கோணங்களில் அவள் விளங்கப்படுத்துகிறான். இந்த 10 பெண்களை பற்றியும் ஆயிஷா நாயி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவ அவனோட மாப்பிள்ளையை பற்றி இப்படி சொன்னால், இவ அவனோட மாப்பிள்ளையை பற்றி இப்படி சொன்னால், கடைசியாக வந்து இவர மாப்பிள்ளையை பற்றி அவர் இப்படி சொன்னான்னொன்னே இதெல்லாம் கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர மாப்பிள்ளை, இந்த பெண்ணுடைய மாப்பிள்ளை எப்படி அவரோட பொம்பளையோட இறக்கமாக இருந்தாவோ, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 10 கிட்டத்தட்ட ஒரு 2.5 பக்கம் வருது சஹீஹ் முஸ்லிம்ல அந்த ஹதீஸ். 10 பொம்பளையோட கதையை நம்மளோட பொம்பளை வந்து கதைச்சா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தேவையில்லாத கதையெல்லாம் எனக்கு கதைச்சிட்டு இருக்காது, எனக்கு வேறு வேலை இருக்குது, ஓண்ட இந்த கதை கேட்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏண்டா பேச வரும்போதே நாங்கள் இதாக்கிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருந்து கடைசியாக ஒரு முடிவில் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களோட மனசு திருப்தி பெறுற மாதிரி. அதில் நல்ல கணவர் எப்படி தன் மனைவியோட இறக்கமாக இருந்தாரோ அதே மாதிரி நானும் உன்னோட இறக்கமாக இருப்பேன்னு அந்த கடைக்கு ஒரு முற்றுப்புள்ளியோடு வச்சு ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. அப்போ நீண்ட நேரம் நீங்கள் மனைவிமாரோட பேசாட்டியும் பரவாயில்ல, அவங்க பேசுகிறத கேட்குறதுக்காவது காது கொடுக்கணும். இவர் நான் பேசினா கேட்கவே மாட்டார், என்னத்தை கேட்டாலும் தான் சொல்லுவார், என்னோட பேசுகிறதுக்கு அவருக்கு பேச்சு வராதுன்றக்குள்ள சைத்தான் வந்து வேறு எண்ணங்களை போட்டுருவார். அப்போ அவங்களோட பார்வைக்கு அவங்களோட பேசணும், அவங்களோட டைம் ஒதுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சுருக்கணும். அடுத்தது